நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 78. எழுபுரவி. கோசலத்தின் தலைநகர் அயோத்தியின் அத்தனை மாளிகைகளும் 200 ஆண்டு தொன்மையானவை. தெருக்கள் 500 ஆண்டு தொன்மை கொண்டவை. நினிபெட்டா தொல்காலத்தில் சரையூக்கு செல்லும் மழையோடைகளையே பாதை அன்றாக்கி உருவானவை. ஆகவே மழைக்காலத்தில் தெருக்களில் நீர் சுழித்து கொப்பளித்தோடும். வெயிற்காலத்தில் செம்புழுதி பறக்கும். எடைமிக்க மரங்களை ஆழமாக நட்டு எழுப்பப்பட்ட வீடுகள், இடுங்கலான இடைநாழிகளும் இருள் பரவிய சிறிய அறைகளும் 5 மேல் அமர முடியாத திண்ணைகளும் கொண்டவை. நகர் சதுக்கத்தில் 1000 பேர் நிற்க முடியாது. நகரை சுற்றி சென்ற கோட்டை அடித்தளம் கல்லாலும் மேலே சரையுவில் வந்த உருளை கற்களாலும் கட்டப்பட்டது. 2 ஆள் உயரம் கூட இல்லாதது. மரத்தாலான காவல் மாடத்தின் மீது இருந்த பெருமுரசுகள் கூட 100 ஆண்டுக்கு மேல் பழமை கொண்டவை. அயோத்தி மக்கள் பழமையை விரும்பினார்கள். புதிய எதையும் அஞ்சி விலக்கினார்கள். திலீபனும் ரகுவும் தசரதனும் ராமனும் ஆண்ட நிலத்திற்குரியவர்கள் என்பதை ஒவ்வொரு அசைவிலும் சொல்லிலும் வெளிக்காட்டினார்கள். அங்கே தொழிலும் வணிகமும் செழிக்கவில்லை. அந்நகரின் உலோக வார்ப்பாளர்களின் கைத்திறனே நகரின் வருவாயாக இருந்தது. அவர்கள் வடிப்பும் வாழ்பிடிகளும் அழகு கலங்களும் பாரத வருஷமெங்கும் விரும்பப்பட்டன. புலரியில் மூசாரிகளின் உலைகள் மட்டுமே அங்கே விழித்திருந்தன. வீதர்களின் சிம்மநாகம் என அவை எரியுமிழ்ந்து சீறிக் கொண்டிருந்தன. பிற பகுதிகள் எங்கும் ஆழ்ந்த அமைதி நிலவியது. காற்றில் கொடிகள் படபடக்கும் ஓசை மட்டுமே நகரை உயிருடையதென்று காட்டியது. பரிமுற்றத்தில் புலரியின் மெல்லிய பனித்திரை மூடியிருந்தது. அதற்குள் எரிந்த மீனெய் விளக்குகளின் வெளிச்சம் நீருக்குள் பரவிய செவ்வண்ணமென கரைந்து தெரிந்தது. போர்த்தப்பட்டவை போல் மழுங்கி ஒலித்தன பறவை குரல்கள். அரண்மனையின் விளிம்பு தேய்ந்த குறுகிய மரப்படிகளில் ஏவலர் தொடர மெல்ல இறங்கி வந்த ரிதுபர்ணன் பரிமுற்றத்தின் முகப்பில் வந்து நின்றபோது அவனுக்காக காத்திருந்த ருத்ரனும் புரவி பயிற்சியாளர் துருமனும் வாழ்த்தி தலை வணங்கினர். அவன் கண்கள் வீங்கி வளையங்கள் கொண்டிருந்தன. இடைமிக்க உடல் படி இறங்கியதனாலேயே வியர்த்தது. அவன் அங்கிருந்த சிறிய பீடத்தில் அமர்ந்ததும் 2 ஏவலர் அவன் காலடியில் அமர்ந்து அவன் அணிந்திருந்த வெள்ளி குரடுகளை கழற்றிவிட்டு தோலாலான காலணிகளை அணிவித்து இறுக்கினர். அவன் பட்டுக்கச்சையை அவிழ்த்து புரவி பயிற்சிக்குரிய தோல் சுற்றுப்பட்டையை கட்டினார்கள். இன்று சற்று பிந்திவிட்டது அரசே என்றான் ருத்ரன். ஆம், நேற்றிரவு துயில்வதற்கும் பிந்திவிட்டது என்றான் ரிதுபர்ணன். துருமன் புன்னகைத்து முன்பணி காலம் காதலுக்கு உகந்தது என்றான். அவனை எரிச்சலுடன் ஏறிட்டு பார்த்த ரிதுபர்ணன், அரசர்கள் என்றால் காமத்திலும் குடியிலும் திளைப்பவர்கள் என்று சூதர்கள் பாடி பாடி நிறுவிவிட்டிருக்கிறார்கள். இந்த அரண்மனையில் உள நிறைவுடன் நான் துயிலச் சென்ற நாட்கள் குறைவு. புத்துணர்வுடன் எழுந்த நாட்கள் அதைவிட குறைவு. சென்ற உசாவினால் பாரத வருஷத்தின் அத்தனை அரசர்களும் இதையே சொல்வார்கள் என்றான். பின்னர் மெல்லிய ஏப்பத்துடன் எழுந்து கொண்டு, ஆம், மது அருந்துகிறோம். அதன் மயக்கினால் புலரியில் எழ பிந்துகிறோம். மிகுதியாக உண்டு உடல் கொழுக்கிறோம். காமத்தில் ஆடுவதும் உண்டு. இவை அனைத்தும் அரியணை அமர்ந்திருப்பதன் சலிப்பையும் கொந்தளிப்பையும் கடந்து செல்வதற்கான வழிமுறைகள் மட்டுமே என்றான். நேற்று வந்த செய்திகள் உகந்தவை அல்லதான் என்றான் ருத்ரன். இதுவரை நமக்கு அப்படி உகந்த செய்திகள் என என்னென்ன வந்துள்ளன சொல்லும். ரிதுபர்ணன் அவனை நோக்கி திரும்பினான். ருத்ரன், ஆம், செய்திகள் அனைத்தும் கவலைக்குரியவைதான் என்றான். நாம் ஆற்றலற்றவர்கள். நம் பெருமை முழுக்க சென்ற காலத்தில் உள்ளது. இறந்த மூதாதையர் ஓலை அனுப்பினால் மட்டுமே நமக்கு நற்செய்திகள் வர முடியும் என்றான் ரிதுபர்ணன். அவனே மேற்கொண்டு பேசட்டும் என்று இருவரும் அமைதியாக நடந்தனர். அவன் சலிப்புடன் தலையை அசைத்து கொண்டு நடந்தான். பரிமுற்றத்தை அடைந்ததும் ஏவலன் ஒருவனிடமிருந்து சிறு சவுக்கை கையில் வாங்கி 2 முறை காற்றில் வீசி ஓசை எழுப்பிய பின், நிஷத நாடு ஒரு பெரும் பிளவை நோய் என்று மாறிக்கொண்டிருக்கிறது. அறுத்து வீசாவிட்டால் பாரத வருஷம் எங்கும் அது நச்சு பரப்பும். நேற்று மாளவனிடமிருந்து வந்த ஓலை அதைத்தான் சொல்கிறது என்றான்.
ருத்ரன், முறை மீறி முடிசூடுபவர்கள் ஒருபோதும் அறத்தில் நின்றதில்லை. முதற் பிழை தொடர் பிழையேதான் என்றான். ரிதுபர்ணன், புஷ்கரனை ஆட்டி வைப்பது எது என்று எவராலும் அறியக்கூடவில்லை. அவனை அவ்வரியணையில் கொண்டு சென்று அமர்த்தியவர்களையே ஒவ்வொரு நாளும் பலி கொண்டு வருகிறான். அவனுடைய அவை முதல்வர் சுனீதர் சென்ற வாரம் கழுவேற்றப்பட்டிருக்கிறார் என்றான். சுனீதரா என்று துருமன் கேட்டான். ஏன், அவர் கழுவில் ஏற்றப்பட முடியாதவரா? அவருக்கு உடலில் துளைகள் இல்லையா என்றான் ரிதுபர்ணன். இல்லை, அவர் காளக குடியின் மூத்தவர், குடி தலைவரும் கூட என்றான் துருமன். ஆம், ஆகவேதான் கழுவில் ஏற்றப்பட்டிருக்கிறார், அதுவும் அரண்மனை முகப்பில். 3 நாட்கள் அவரது உடல் கழுவில் அமர்ந்து அழுகியிருக்கிறது. ருத்ரன், அவனது நோக்கம் என்ன என்றான். ரிதுபர்ணன், எல்லைகளை கடப்பது, வேறென்ன? தன் எல்லைகளை, தன் குடியின் எல்லைகளை, மானுடத்தின் எல்லைகளை கடக்கும் தோறும் ஆற்றல் மிகவனாக ஆகிறான் என்றான். ஓர் எல்லையை கடந்ததும் பிரிதொன்று தென்படுகிறது. ஒருபோதும் இவன் இதை கடக்க மாட்டான் என்று பிறர் எண்ணுவதை அறிகிறான். அதை கடந்தே ஆக வேண்டும் என்று துடிப்பெழுகிறது என்றான் ரிதுபர்ணன். ஏன், எனக்கு புரியவில்லை என்றான் துருமன். அவன் அமர்ந்திருக்கும் அரியணை அவனை விட மிக பெரியது என்று அவன் அறிவான். அது நிலையற்றதே என்று அவனை சூழ்ந்துள்ளோரும் அறிவார்கள். ஒவ்வொரு நாளும் தன்னை பார்ப்பவரின் விழிகளில் புஷ்கரன் காண்பது ஒரு செய்தியை. எண்ணிக்கொள் உன் நாட்களே என்னும் சொல்லை. அதை வெல்ல அவனுக்கு இருக்கும் ஒரே வழி அச்சத்தை வளர்ப்பதுதான் என்றான் ரிதுபர்ணன். நிஷத நாடே என்று அவனை எண்ணி நடுங்குகிறது. ஒவ்வொரு நாளும் தங்கள் இல்லம் இரவில் தட்டப்படும் என்று அஞ்சி துயில் எழுந்துதான் இரவை கழிக்கிறார்கள் அங்குள்ளவர்கள் என்றான் ரிதுபர்ணன். துருமன், ஆனால் இதை எத்தனை நாள் செய்ய முடியும் என்றான். எதை செய்ய தொடங்கினாலும் மிக விரைவில் அதற்கென்று ஒரு அமைப்பு உருவாகி வருவதை பார்க்கலாம். அச்சத்தை பெருக்கவும் அறமில்லாதவை ஆற்றவும் கீழ்மையில் திளைக்கவும் தனித்திறன் கொண்டவர்கள் எங்கும் இருப்பார்கள். அறமும் நெறிகளும் அவர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றன. அச்சரடுகளை புஷ்கரன் விடுவித்திருப்பான் என்று ரிதுபர்ணன் தொடர்ந்தான். இன்று அவனை சூழ்ந்து குருதியில் திளைக்கும் பெரும் கைவிடு படைப்பொறி ஒன்று உருவாகிவிட்டிருக்கிறது. அதற்கு பல 100 கைகள், பல்லாயிரம் படைக்கலங்கள். இனி அவன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதன் முகப்பில் அமர்ந்திருந்தால் போதும், அதுவே அவனை கொண்டு செல்லும் என்றான் ரிதுபர்ணன். ருத்ரரே, நேற்று வந்த ஒற்றனின் கணக்குப்படி இந்த 6 மாதங்களுக்குள் 20,000 குடிகளை புஷ்கரன் கொன்றொழித்திருக்கிறான். நிஷத நாட்டின் அத்தனை ஊர்களிலும் எவரேனும் கழுவேற்றப்படாத ஓர் அந்தி கூட அணைவதில்லை. ஐயத்திற்குரியவர்கள் என தோன்றும் அனைவரையும் வெட்டி வீழ்த்துகிறார்கள். உடனே கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் மேல் ஐயம் எழுகிறது. ஆகவே கொல்லும் தோறும் ஐயத்திற்குரியவர்கள் பெருகுகிறார்கள். அந்த வீணன் ஒரு நாள் நிஷத குலத்தையே முற்றழிப்பான் என்றான் துருமன். ருத்ரன், வெறும் காட்டு குடிகள். அங்கிருந்து ஏதோ தெய்வ ஆணை பெற்றவர்கள் போல எழுந்து வந்தார்கள். இப்போது எண்ணி பார்த்தால் விந்தை என்று தோன்றுகிறது. 6 மாதங்களுக்கு முன்னால் தான் பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தி என அவர்களின் பட்டத்தரசி முடிசூட போனாள். இன்று குருதி மூடி கிடக்கிறது அந்நிலம் என்றான். ரிதுபர்ணன் உரக்க நகைத்து, பாரத வருஷத்தின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் மீண்டும் மீண்டும் இது நிகழ்ந்திருப்பதை காணலாம். வெற்றியும் புகழும் மேன்மையும் ஒழுங்கும் மக்களுக்கு சலித்து போய்விடுகிறது. எங்கோ ஓரிடத்தில் அவர்கள் அழிவையும் கீழ்மையையும் விரும்ப தொடங்குகிறார்கள் என்றான். அவ்வெண்ணத்தை சொல்லி தானே ஒப்புக்கொண்டு தலையாட்டி புன்னகைத்து, பெருகி எழுந்து உச்சம் கண்ட அத்தனை அரசுகளிலும் இது நிகழ்ந்திருக்கிறது. தங்களுக்குள் பூசலிடுவார்கள். தங்கள் கீழ்மையை பெருக்கி அதை முன்னிறுத்துவார்கள். தாங்கள் அடைந்த அத்தனை சிறப்பியல்புகளையும் பித்து பிடித்தவர்கள் போல தெருக்களில் வீசி உடைத்து வெறியாடுவார்கள். பறவைகள் தற்கொலை செய்வதை கண்டிருப்போம். நாடுகளும் தற்கொலை விழைவு கொள்வதுண்டு என்றான். அவ்வுணர்வு எழுந்ததுமே அதை கையாள தலைவன் ஒருவன் உருவாகி வருவான். இயற்கையின் நெறியாக இருக்கலாம்.
பிரிதொன்றால் அழிக்க முடியாதது தன்னைத்தானே அழித்து கொள்ள வேண்டும் என்று தெய்வங்கள் கருதி இருக்கலாம் என்று ரிதுபர்ணன் சொன்னான். ருத்ரன், ஆம், நிஷத பேரரசை உருவாக்கிய மாமன்னன் நளனையும் அதன் விரிநிலத்தை நெறிமீறாது ஆண்ட தமயந்தியையும் துரத்திவிட்டு இவ்வீணனை அக்குடிகள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் பெரிதொரு விளக்கமும் அதற்கு பொருந்துவதில்லை என்றான். துருமன், அம்மக்கள் அவனை எப்படி இன்னமும் பொறுத்து கொள்கிறார்கள்? மத்தகத்தின் மேல் பாகன் அமர்ந்திருப்பது யானையின் ஒப்புதலுடன் தான் என்பார்கள் என்றான். ரிதுபர்ணன், இது மது உண்டு சித்தம் மயங்கிய யானை. மிக எளிதாக மக்களை பிளவுபடுத்தி விடுவார்கள் ஆட்சியாளர். அங்குள்ள ஒரு சாராருக்கு பொறுப்பும் செல்வமும் அளிக்கப்படும். அவர்களைப் போல் தாங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக அக்குடியினர் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். பிரிதொருவரை காட்டிக் கொடுப்பவர் தான் ஐயத்திற்கு அப்பாற்பட்டவராகிறார். ஆகவே காட்டிக் கொடுப்பதொன்றே முன்னேறும் வழி என்றாகிறது. அது ஒரு பெருஞ்சுழல். அதை இப்போது புஷ்கரன் எண்ணினாலும் நிறுத்த முடியாது என்றான். அவன் எப்படி துயில்கிறான் என்றான் துருமன். ரிதுபர்ணன் உரக்க நகைத்து, அவர்களை போன்றவர்களே எளிதில் உறங்குவார்கள். புலரியில் உளம் நிறைய வெறுமையுடன் எழுவார்கள். அவ்வெறுமையை வெல்ல பகல் முழுக்க ஒவ்வொன்றையும் பற்றி எரிய வைப்பார்கள். புஷ்கரன் ஒவ்வொரு நாளும் காலையில் களமுற்றத்திற்கு வந்து காலையொளி வெப்பம் கொள்வது வரை அமர்ந்து கொலை தண்டனைகளை நேரில் பார்க்கிறான் என்கிறார்கள். அதன் பின் சிறைக்கு சென்று அங்கு கொடுந்துயர் உறுபவர்களை காண்கிறான். நரம்புகளை பதற வைக்கும் உச்சக்கட்ட கொடுஞ்செயல்கள் மட்டுமே அவனை கவர்ந்து அக்கணத்தில் நிலை கொள்ள செய்கின்றன என்றான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு புதிய கிளர்ச்சி தேவைப்படுகிறது. அங்கு சிறையில் நிகழ்பவற்றை ஒற்றர்களின் கடிதங்கள் வழியாக பார்க்கையில் திகைப்பு ஏற்படுகிறது. நகத்தை பிடுங்குவதும் பற்களை பிடுங்குவதும் பழைய முறைகள். உயிருள்ள பாம்பை பின்துளை வழியாக குடலுக்குள் ஏற்றுகிறார்கள். துருமன் அலறலாக, போதும் என்றான். அவனை நோக்கி திரும்பி, அஞ்சுகிறீர்களா என்றான். ஆம், போதும் என்றான் துருமன். நாம் இங்கே நிலவரை சுடர் என பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றான் ரிதுபர்ணன். புஷ்கரன் அத்தனை உச்சங்களுக்கும் பகலெல்லாம் உளம் செலவழித்த பின்னர் அனைத்து ஆற்றலும் வழிந்தோட வெற்று உடலுடன் படுக்கைக்கு வருவான் என்று நினைக்கிறேன் என ரிதுபர்ணன் தொடர்ந்தான். ஒரு கிண்ணம் மதுவறிந்து விட்டு படுத்தால் புலரி வரை ஆழ்ந்துறங்குவான். இன்று புஷ்கரன் தன் வாழ்வில் அறியும் ஒரே உவகை அந்த துயில் மட்டுமே என தோன்றுகிறது. ஒருவேளை கனவில் அவன் தன் குடிகளால் வாழ்த்தப்படும் அரசனாக இருக்கலாம். தந்தை என்று அவர்களை காத்து, அன்னை என்று அள்ளி வழங்கி, தெய்வம் என்று அவர்களால் வழிபடப்படலாம். இறந்து நடுக்கல்லாக அவர்களுடைய குன்றுகளுக்கு மேல் நின்றிருக்கலாம். கொடி வழியினர் வந்து பலியிட்டு வணங்க விண்ணின்று அருள் புரியலாம். ருத்ரன் நகைத்து, இதை ஏதேனும் சூதர்கள் நம் அவையில் பாடியிருப்பார்கள் என்று தோன்றுகிறது என்றான். ரிதுபர்ணன், ஆம், இது ஹிரண்யவதம் பாடலில் உள்ள வரி என்றான். துருமன், நிஷதகுடிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து தங்கள் தலைமேல் தூக்கி கொண்டல்லவா அவனை அரியணை அமர்த்தினார்கள். ஏன் அவன் இப்படி திரும்பினான் என்றான். ரிதுபர்ணன், அத்தகைய பெரும் கிளர்ச்சியின் உச்சியில் எழுந்து வருவது மிக இடர்மிக்கது. ஒவ்வொருவரும் அவனிலிருந்து ஒரு மகா கீசகனை எதிர்பார்க்கிறார்கள். அவனோ எளிய புஷ்கரன் மட்டுமே. அத்தனை விழிகளும் அவனை நோக்கி கொண்டிருக்கையில் பிரிதொன்றாக அவனால் ஆகவும் இயலாது. மிக விரைவிலேயே அவ்வெதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாகின்றன. வெறுப்பும் நகைப்புமாக திரிகின்றன. இழிவரல்கள் பெருகுகின்றன என்றான். ஏளனங்களுக்கு ஒரு தனி பண்பு உண்டு. அவை எங்கிருந்தாலும் எவ்வழியிலோ அவற்றுக்குரியவனை சென்று சேர்ந்து விடுகின்றன. புஷ்கரன் என்றும் ஏளனத்திற்கு உரியவனாகவே இருந்தவன். அவ்வேளனத்தை வெல்லும் பொருட்டே தன்னை வஞ்சகனாகவும் மண்வெறியனாகவும் ஆக்கி கொண்டவன். பல்லாயிரம் மடங்கு பெருகிச் சூழும் ஏளனத்தை எதிர்கொள்ள அவன் என்ன செய்ய முடியும்? வெற்றியால், ஆளும் திறனால், அழியால் அவன் பெருக முடியாது. ஆகவே மரத்தால், நெறி மீறலால், அழியின்மையால் பெருகுகிறான். அதற்கு பாரத வருஷத்தில் எத்தனை முன்காட்டுகள்! ஹிரண்யகசிபு முதல் அச்சம் நுரை போல பெருகுவது. ஒரு துளியை மலை என்று ஆக்க முடியும். ஏளனம் நிறைந்த விழிகள் அனைத்திலும் அச்சம் குடியேறுவதை காணும் போது
அவன் நான் நான் என்று உணர்ந்திருக்கிறான். அச்சத்தால் அன்றி வேறெவ்வகையிலும் அக்குடிகளை வெல்ல இயலாதென்று உறுதி கொண்டிருக்கிறான் என்றான் ரிதுபர்ணன். அவ்வாறு அச்சத்தால் ஆட்சி செய்த அத்தனை பேரும் அழிந்திருக்கிறார்கள் என்று துருமன் சொன்னான். அது கதைகளில். விண்ணிலிருந்து விண்ணளந்த பெருமான் இறங்கி வருவது இன்று நிகழுமா என்ன என்று ரிதுபர்ணன் நகைத்தான். துருமன் சினத்துடன், மண்ணிலும் வருவார்கள். இங்கு வாழ வேண்டுமென்று தெய்வங்கள் எண்ணும் என்றால் இப்போதும் வந்தாக வேண்டும். மரம் ஒருபோதும் வெல்ல முடியாது. அது தன்னைத்தானே தோற்கடித்தாக வேண்டும் என்றான். ரிதுபர்ணன் பார்ப்போம் என்ற பின் எழுந்தான். நம்மால் வெறுமனே பார்க்க மட்டும்தான் முடியும் துருமரே என நகைத்தான். ரிதுபர்ணன் எழுந்ததும் அப்பால் காத்திருந்த ஜீவலனும் ருத்ரனும் தங்கள் புறவிகளுடன் அருகே வந்து தலைவணங்கினர். எடைமிக்க உடலை சற்று அகற்றிய கால்களால் தாங்கி நின்று சவுக்கை சுழற்றியபடி இரு புறவிகளையும் மாறி மாறி பார்த்த ரிதுபர்ணன், நிதை எங்கே என்றான். நேற்று அவள் குழம்புகளுக்கிடையே சிறிய விரிசல் ஒன்று இருந்தது. இரும்பு பூண் அணிவிப்பதற்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். 2 நாட்களாகும் அவள் களம் மீள. தங்களுக்கு பெண் புறவிகள் ஓப்பானவை என்பதனால் இவர்கள் இருவரையும் கொண்டு வந்தோம் என்றான் ஜீவலன். துருமன், இவள் ஸ்வேதை, இவள் ஊர்னை. இருவரும் முற்றிலும் பயிற்சி பெற்ற புறவிகள், அனைத்து இலக்கணங்களும் அமைந்தவர்கள் என்றான். ரிதுபர்ணன் இரு புறவிகளையும் மாறி மாறி பார்த்த பின் ஸ்வேதையின் அருகே சென்று அதன் கடிவாளத்தை பற்றி அடிக்கழுத்தில் மெல்ல கை வைத்து வருடினான். அதை ஏற்று தலை சரித்து விழியுருட்டி மெல்ல உருமியது புறவி. மிகையாக உடல் சிலிர்க்கிறாள். இன்னும் வெளி பழகவில்லையா என்று ரிதுபர்ணன் கேட்டான். செண்டு வெளியிலும் புறவி களத்திலும் நிறைய சுற்றி வந்துவிட்டாள். தெருக்களுக்குத்தான் இன்னும் கூட்டி செல்லவில்லை என்றான் ஜீவலன். ரிதுபர்ணன் அதன் கடிவாளத்தை இழுத்து வாயை திறந்து பற்களை பார்த்தான். மிக இளையவள் என்றான். ஆம் என்றான் ஜீவலன். ஆகவே குருதி மிகுதி, சினமும் மிகுதி, சவுக்கையை அளந்தே பயன்படுத்த வேண்டும் என்று ருத்ரன் சொன்னான். துருமன், இப்போதே வெயில் வெப்பம் கொண்டு விட்டது. இன்று ஓரிரு சுற்றுகள் மட்டும் போதும் என்று எண்ணுகிறேன் அரசே என்றான். இல்லை, புலரியில் இந்த புறவி ஏற்றம்தான் என்னை உச்சி பொழுது வரை அரியணையில் அமர வைக்கிறது. இரவு அருந்திய மதுவை வேர்வையாக வெளியே தள்ளாமல் இவ்வொரு நாளை என்னால் கடக்க இயலாது என்ற பின் சேனத்தில் கால் வைத்து உடலை தூக்கி கால் சுழற்றி அமர்ந்து கடிவாளத்தை இழுத்தான். அவன் அமர்ந்த எடையை தாழாதது போல் ஸ்வேதை இரு கால்களை முன்னால் எடுத்து வைத்து மெல்ல கனைத்தது. குதிமுள்ளால் மெல்ல தொட்ட போது மூச்சு சீறியபடி விரைந்து காலடி எடுத்து வைத்து தலை தூக்கி கனைத்தபடி பாய்ந்து ஓடத் தொடங்கியது. முதலில் தன் எடையை அது தாழாது என்று ரிதுபர்ணன் எண்ணினான். புறவிகள் எடை தாங்குவது அவற்றின் உடலின் நிகர் நிலையினால்தான் என்று பயிற்சியாளர்கள் சொல்வதை நினைவு கூர்ந்தான். இப்புறவியின் ஒரு கால் சற்று ஏறக்குறைவாக இருந்தால், உடலில் சிறு கோணல் இருந்தால் என் எடை முழுக்க அப்பிழை நோக்கி அழுத்தும். அதை சீர் செய்வதற்காக தன் உடல் விசையால் இழுத்தபடி அது ஓட வேண்டியிருக்கும். விரைவிலேயே கால் தளர்ந்து மூச்சிழைத்து அது நின்றுவிடும். ஸ்வேதை தொடுக்கப்பட்ட அம்பு போல காற்றை கிழித்து சென்றது. ஒவ்வொரு குளம்படிக்கும் பிறழாத கணக்கிருந்தது. அதன் தாளம் முற்றிலும் சீராக ஒலித்தது. அரண்மனை மாளிகைகளின் இடைவெளியினூடாக சரிந்து வந்த காலை ஒளி புறவி முற்றத்தின் செம்மண் பரப்பில் நீள் சதுரங்களாக விழுந்து கிடந்தது. பட்டு துணி இழுத்து கட்டப்பட்டது போல அவ்வொளிக்குள் நுண்ணிய தூசுகள் சுழன்று பறந்தன. அனலென ஒளிர்ந்து அதை கடந்து அணைந்து அவன் சுற்றி வந்தான். மும்முறை சுற்றிய பின் மூச்சிறைக்க பட்டு மேலாடை உடலில் ஒட்டிக்கொள்ள அவன் வந்து நின்றபோது ஜீவனும் ருத்ரனும் ஓடி வந்து பட்டு துணியை தர அதை வாங்கி தன் முடியற்ற தலையையும் இடுங்கிய கழுத்தையும் கொழுவிய கன்னங்களையும் துடைத்த பின் திருப்பி அளித்தான். மீண்டும் ஒரு சுற்று செல்வோம் அரசே என்றான் ருத்ரன். ஆம், நன்று என்ற பின் புறவியை மெல்ல தட்டினான். இம்முறை அவன் ஆணையை முன்னரே எதிர்பார்த்திருந்த ஸ்வேதை கைவிடு பசுங்கழை என பாய்ந்து முன்னெழுந்தது. அதன் சிறு செவிகள் பின் மடிந்திருந்தன. தலை முன்னால் நீள, வால் பின்னால் சுழல, இரு கால்களும் தரையை தொட்டனவா என்றறியாது முன் செல்ல காற்றில் அது பாய்ந்து சென்றது. தலையை அதன் கழுத்தளவு சாய்த்து காலை பின்னேட்டு குப்புறப்படுத்தவன் போல் அதன் உடல் மேல் அமர்ந்திருந்தான்.
அவன் புறவையை மேலும் மேலும் என ஊக்கினான். மறுமுனை சென்று வளைந்து திசை திரும்பிய அக்கணத்தில் அரண்மனை சாளரம் ஒன்று திறக்க, அதன் மறுபக்கமிருந்து வந்த செங்கதிரொளி ஒன்று ஸ்வேதையின் கண்ணில் விழுந்து அது நோக்கிழந்தது. அதே கணம் அரண்மனை தெற்கு மூலையில் மூதாதையரின் ஆலயங்களில் புலரி பூசனைக்காக சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த களிறு ஒன்று உறக்க பிளிறியது. உடல் விதிர்க்க திடுக்கிட்ட ஸ்வேதை ஓடிய விசையிலேயே சுழன்று தன்னைத்தானே வட்டமிட்டு களமுற்றத்தின் மையத்தை நோக்கி சென்றது. ஹோய் 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 என்று குரல் எழுப்பி அதன் கழுத்தை மெல்ல தட்டி கடிவாளத்தை அசைத்து அதை ஆறுதல் படுத்த முயன்றான் ரிதுபர்ணன். நின்று காதுகளை விடைத்து கண்களை உருட்டி எங்கிருக்கிறோம் என்பது போல் பார்த்த ஸ்வேதை கனைத்தபடி திரும்பி புறவை முற்றத்தை குறுக்காக கடந்து அப்பால் இருந்த காவல் மாடத்தை நோக்கி சென்றது. அரசே என்று அழைத்தபடி ருத்ரன் தன் புறவியில் பின்னால் வந்தான். காவல் மாடத்தில் நின்றவர்கள் வாயிலை மூடுவதா வேண்டாமா என்று திகைப்பதற்குள் அங்கிருந்த சிறிய மூங்கில் தடுப்பை தாவி கடந்து புறவி குழம்புகள் அறைய நிலத்தில் தொட்டு குறுகிய தெருவினூடாக பாய்ந்து சென்று வணிக வீதியை அடைந்தது. அதன் கடிவாளத்தை பற்றி இழுத்து அதை நிறுத்த ரிதுபர்ணன் முயன்ற போது மூக்கு வானோக்க தலையை தூக்கி கழுத்தை வளைத்து விரைவை சற்றும் அழிக்காமலேயே தன்னைத்தான் ஒரு வட்டம் அடித்து மீண்டும் பாய்ந்தது. கீழே தடுமாறி விழப்போய் கால்களால் அதன் விலாவை அணைத்து தன்னை நிறுத்தி கொண்ட ரிதுபர்ணன் கடிவாளத்தை பிடித்து அதை நிறுத்த முயல்வது உகந்ததல்ல என்று புரிந்து கொண்டான். மரச்சுவர்களினூடாக எதிரொலி பெருக அங்காடி தெருவின் சிறிய சந்துகளினூடாக விரைந்தோடியது. தரையில் படுத்திருந்த தெருநாய் ஒன்று எழுத்து குறைத்தபடி அதன் அருகே வந்து அதன் விரைவை கணிக்க முடியாது குழம்புகளுக்கிடையே சிக்கி கொண்டது. மிதிப்பட்டு தெரித்து அப்பால் விழுந்த நாய் எழுப்பிய வலிமிகுந்த ஊளையை அவன் கேட்டான். முழுக்க கேட்பதற்குள் அடுத்த தெருவுக்குள் திரும்பி நெடுந்தொலைவு சென்று விட்டிருந்தது. தொடர்ந்து வந்த ருத்ரன் அடிபட்ட நாயை நோக்கி பாய்ந்து வந்த பிற நாய்களைக் கண்டு கடிவாளத்தை இழுத்து தன் புறவியை நிறுத்தினான். ஸ்வேதை அதுவே களைத்து ஆற்றல் இழந்து நிற்பது வரை அதை நிறுத்த இயலாதென்று அறிந்தான் ரிதுபர்ணன். கடிவாளத்தை சீராக பற்றிய பின் புறவையிலிருந்து கீழே விழாமல் உடலை நன்கு தாழ்த்தினான். குறுகிய சாலைகளுக்கு குறுக்காக வணிகர்கள் இழுத்து கட்டிய தோல் கூடாரங்களோ கயிறுகளோ தன்னை தட்டி கீழே தள்ளிவிடாதிருக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணிக்கொண்டான். வணிக பாதையில் பதிக்கப்பட்டிருந்த பலகை கற்கள் மீது இரும்பு பூணிட்ட குழம்புகள் அரைந்து தாளமிட்டு சென்றன. அவனுக்கு இருபுறமும் அனைத்து காட்சிகளும் ஒன்றுடன் ஒன்று கரைந்து வண்ண ஒழுங்காக தெரிந்தது. வேர்வை வழிந்து புருவத்தில் தேங்கி கண்ணுக்குள் கூட்டி வாயில் உப்பு கரித்தது. அங்காடி தெரு ஒன்றில் திரும்பும் போது 3 சிறு வணிகர்கள் குள்ளன் ஒருவனை துரத்தி வருவதை கண்டான். சிரித்தபடி ஓடி வந்த குள்ளன் தன் புறவியின் கால்களில் விழுவது உறுதி என்று ரிதுபர்ணன் எண்ணுவதற்குள் அவன் அருகே நின்ற சிறிய தூணொன்றில் தொற்றி மேலேறினான். என்ன நிகழ்கிறதென்று புரிந்து கொள்வதற்குள் விட்டில் போல பாய்ந்து புறவிக்கு மேலேறி கொண்டான். தன் மடியில் என அமர்ந்திருந்த குள்ளனை கண்டு திகைத்து ரிதுபர்ணன் கடிவாளத்தை விட்டுவிட்டான். அவற்றை அவன் 2 கைகளாலும் பற்றி மெல்ல அழுத்தி புறவியின் காதில் ஏதோ சொன்னான். தாளம் குறைந்து வந்த காலடிகள் ஓய விரைவழிந்து மெல்ல திரும்பி நின்று வாயில் நுரை வழிய தலை தாழ்த்தி மூச்சு இறைத்தது புறவி. குள்ளன் கையை ஊன்றி தாவி கீழே இறங்கி கடிவாளத்தை பற்றி புறவியின் முகத்தை தாழ்த்தி அதன் முகவாயில் புடைத்திருந்த நரம்புகளை மெல்ல அழுத்தியபடி அதனிடம் ஏதோ பேச தொடங்கினான். காதுகளை முன்கோட்டி அவன் சொற்களை கேட்டபடி விலா விதிர்த்து நின்றது புறவி. கைகளை புறவியின் முதுகில் ஊன்றி தாவி இறங்கிய ரிதுபர்ணன், யார் நீ? எப்படி இந்த புறவியை நிறுத்தினாய் என்று கேட்டான். நான் தேர்வலன், அடுமனையாளன், சூதன். என் பெயர் பாகுகன் என்று குள்ளன் சொன்னான். வளைந்து விரிந்த கைகளை விரித்து காட்டி கைகளால் பரப்பவன் என்றான். இங்கென்ன செய்கிறாய் என்றான் ரிதுபர்ணன். இங்கு வணிகர்களுக்கு அடுமனையாளனாகவும் புறவி தேர்பவனாகவும் இருக்கிறேன் என்றான் அவன். எங்கு புறவிகளை கற்றாய்? அவன், நான் நிஷத நாட்டு நளனின் கொட்டிலில் பணியாற்றவன். இது அங்கு கற்ற கலை என்றான். அவனை சில கணங்கள் கூர்ந்து நோக்கிய பின், நீ என்னுடன் இரு, எனக்கு புறவி தேர்ந்தவர்கள் தேவை என்றான் ரிதுபர்ணன். அடுமனை பொறுப்பும் கிடைத்தால் நன்று. நிறைவுடன் சமைத்து 4 நாள் ஆகிறது.
வணிகர்களுக்கு உணவென்பது உயிருடன் இருப்பதற்கான வழி மட்டுமே. ரிதுபர்ணன் நகைத்து, நன்று, 3 வேளையும் நீ எண்ணியதையெல்லாம் சமைக்க என் அடுமனையில் இடம் உண்டு என்றான். நீர்க்கோலம் 78வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.